ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்துல்லா. கற்போம் கடலளவு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானிலை குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கே நேரடியாகவே வரும். நேயர்கள் மற்றும் நண்பர்கள் சகோதரர்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். சில தனிப்பட்ட காரணங்களால் என்னால் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக வீடியோ வானிலை அப்டேட் கொடுக்க முடியலை. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனி வரும் காலங்களில் தினசரியோ அல்லது 2 நாளுக்கு ஒரு முறையோ வானிலை குறித்த அப்டேட்டுகளை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுறேன். இந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வானிலை அறிக்கைக்கு போவோம். தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் இலங்கையோட தெற்கு கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடியது. நாளை மன்னார் வளைகுடாவோட தெற்கு கடலோர பகுதிக்கு வரும். நாளை மறுநாள் குமரி கடல் பகுதிக்கு வந்து அதன் பிறகு அங்கிருந்து நகர்ந்து சென்றுவிடும். ஸோ மொத்தம் 3 நாட்கள் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்ட வேளையில் இன்றைய தினம், அதாவது நேற்று நள்ளிரவே மழை துவங்கி இன்றைய தினம் நன்கு பெய்திருக்க வேண்டிய சூழலில் அப்படியான ஒரு பெரிய அளவிலான மழை இல்லாமல் போனதுக்கு காரணம் குளிரலை. பனிப்பொழிவு இன்றைய அதிகாலை, அதாவது நேற்று நள்ளிரவிலேருந்தே பொழிவு விலகியிருக்க வேண்டும், ஆனால் விலகவில்லை. பனியினுடைய தாக்கம் காரணமாக கனமழை பெய்ய வேண்டிய இடங்களில் மிதமான மழையும், மிதமான மழை பெய்ய வேண்டிய இடங்களில் தூறலும் சாரலும், இப்படியான ஒரு வானிலை அமைப்பு இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் ராமேஸ்வரம், பாம்பன் அந்த கடலோர பகுதிகளில் ஓரளவு மழை பதிவானது. ஆனால் விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய அளவில் மழை இல்லை. தற்போது தென் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் ராமநாதபுரம், சிவகங்கை, குறிப்பாக இன்னும் அதிகமாக தூத்துக்குடி மாவட்டத்தில்னா மழை கண்டிப்பாக தேவை. திருநெல்வேலி மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கும் மழை தேவை, பற்றாக்குறை இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நானும் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு மழை எங்களுக்கு தேவையாக இருக்குது. அதாவது இளம் வித்து போட்டவங்களுக்கு ஒரு மழை தேவைப்படுது. டீலக்ஸ் மாதிரி நெல் போட்டவங்களுக்கு 2 மழையாவது தேவைப்படுது. ஸோ எல்லாருமே ஒரு வருத்தத்தோடு வானத்தை ஏக்கமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு நற்செய்தியாக பலர் என்னிடம் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டாங்க. நான் இன்று, அதாவது 15ஆம் தேதியிலிருந்து மழை துவங்கும்னு சொல்லியிருந்தேன். நான் எதிர்பார்த்த வகையில் மழை துவங்கலை, பெய்தது. அங்கங்கே வானம் மேகம் கருத்து, மதியத்துக்கு மேலே மேகம் கருத்து மழை பெய்தது. தண்ணி திரண்டு ஓடணும், நின்றுச்சு மழை. அப்படியான சூழல் தான் இருக்குது. போதிய சூழல் அமையலை. நாளை இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவுக்கு வரும். அதாவது மன்னார் வளைகுடா என்றால் நம்மளுடைய ராமேஸ்வரம் இலங்கை கடலோர மன்னார் வளைகுடா இல்லை, அது ரொம்ப தெற்கே கீழே இறங்கி இலங்கையை ஒட்டிய மன்னார் வளைகுடா கடல் பகுதிக்கு வரும். அப்பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நாளைய தினம் மழை இருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரையில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனைத்து பகுதிக்கும் இருக்கும். தூத்துக்குடிக்கு இருக்கும், திருநெல்வேலிக்கு இருக்கும், சிவகங்கை, புதுக்கோட்டை, சென்னை வரை, திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரையிலான அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் நாளை காலை ஒரு 10-11 மணி போல் மழை பெய்ய துவங்கும். நல்ல மழை இருக்கும். அதே போல் மாலை வேளைகளில் உள் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல் இந்த மாதிரி பகுதிகளில் உள் மாவட்டங்களில் மாலையில் இருக்கும். இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கும். நாளை ஒரு நாள் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அனைத்து மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். மழை பரவலாக இருக்காது. ஒரு சில இடங்களில் தவிர்க்கலாம், ஒரு சில இடங்களில் பரவலாக பெய்யாது. ஒரு மாவட்டத்தோட பெரும்பாலான இடங்களில், கடலோரங்களில் பெரும்பாலான இடங்களில் பெய்வதற்கும், உள்பகுதிகளில் அந்தந்த வெப்பநிலை உயருக்கு ஏற்ப பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிகழ்வால் 15, 16, 17 இந்த 3 தினங்கள் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நாளை 16ஆம் தேதி நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளை சனிக்கிழமை 16ஆம் தேதியை பொறுத்தவரையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, சிவகங்கை இந்த 3 மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு என்பது ராமேஸ்வரம், பாம்பன் பகுதியை தான் குறிக்கும். மற்ற பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் தொண்டி உள்ளிட்ட அந்த கடலோர பகுதிக்கும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றன. அதே போல் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட
அந்த உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளைய தினம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதுச்சேரி காரைக்காலுக்கும் நாளைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நாளை மறுதினம் 17ஆம் தேதி எந்தெந்த மாவட்டத்துக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் பரவலாக மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம், தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக 18ஆம் தேதி இந்த நிகழ்வு குமரிக்கடலிலிருந்து விலகி செல்ல முற்படும் என்பதால் பரவலான மழை இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கின்றன. தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட அந்த டெல்டா கடலோர நாகப்பட்டினம் டெல்டா கடலோர பகுதிக்கும் 18ஆம் தேதி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிகழ்வு நகர்ந்து சென்றதும் இதன் அடியை ஒட்டியே அடுத்து இன்னொரு நிகழ்வு வரும். அது இதைவிட வலுவான நிகழ்வாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வரும் என்பதால் அந்த நிகழ்வு இலங்கையை ஒட்டி வரும். அதே போல் மன்னார் வளைகுடாவில் சற்று வடக்கே வரும். மீண்டும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது கன்னியாகுமரியை ஒட்டி செல்லும் என்பதால் அந்த நிகழ்வு இந்த நிகழ்வை காட்டிலும் வரக்கூடிய நிகழ்வு 19ஆம் தேதியிலிருந்து அந்த நிகழ்வால் மழை கிடைக்கும். 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி அதிகாலை வரையில் மழை இருக்கும். அந்த நிகழ்வால் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு அதன் பிறகு உங்களுக்கு மழை இல்லாமல் விவசாயம் போயிருமோ அப்படின்னு பயம் இருந்துச்சு இல்லையா? அந்த பயத்தை எல்லாம் போக்கி அவங்களுக்கு இந்த வருஷம் நமக்கு விவசாயம் கை கொடுத்துருச்சு, நம்ம அறுத்துடலாம், வீட்டுக்கு நெல் வந்துடும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நீங்கள் அந்த 19ஆம் தேதிக்கு பிறகு உணருவீங்க. அப்படியான மழையை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும். இந்த பனியோட தாக்கமுமே இன்று முதல் குறைய ஆரம்பித்துவிடும். நாளை சனிக்கிழமை இந்த பனி இருக்காது. அதன் பிறகு வரக்கூடிய நிகழ்வு பனியின் இடையூறு இல்லாமல் நேரடியாக இன்னும் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து நமக்கு நல்ல மழையை தரும். அந்த நிகழ்வின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே கடலோர பகுதியில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கும். அந்த நிகழ்வால் ஆந்திரா வரைக்குமே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நிகழ்வின் காரணமாக 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி அதிகாலை வரை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அனைத்து நாட்களிலுமே தென் மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்குது. இந்தந்த மாவட்டம் குறிப்பிட்டு சொல்ல தேவையே இல்லை. அனைத்து தென் மாவட்ட கடலோர பகுதிகளும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, சிவகங்கை அனைத்து தென் மாவட்ட கடலோரங்களுக்கும் சரி, டெல்டா மாவட்ட கடலோரங்களுக்கும் சரி மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றன. அதே போல் உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கின்றன. இன்றைய தினம் முதல் அடுத்து வரக்கூடிய 10 தினங்களுக்கு மழை இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க. டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. அதன் பிறகு ஜனவரியிலும் ஒரு சிறிய நிகழ்வு வரும். அது பெரிய பரப்பிலான மழை இருக்காது. ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை இருக்கும். அதனால் அது மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வைக்க வேணாம். இந்த நிகழ்வுகள் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய 2 நிகழ்வுகளால் அதிகம் மழை பெறக்கூடிய இடங்கள் மாவட்டங்கள்னு பார்த்தா தென் மாவட்டங்கள் தான். ஸோ இப்போ தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது, கம்மாயை வாமடையை வெட்டணும், வாய்க்காலை வெட்டணும், தண்ணியை பாய்ச்சணும்னு இப்போவே நிறைய பேர் பஞ்சாயம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாய்க்கால் இருக்கிற வயலுக்கு தான் தண்ணி இருக்கணும், வாய்க்கால் இல்லைன்னா தண்ணி பாய்ச்ச மாட்டோம், நஞ்சை புஞ்சைன்னு இருக்கு இல்லையா, தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் நிறைய பிரச்சனை நம்ம காதுபடவே வருது. ஸோ யாரும் அவ்வளோ பயப்பட வேண்டாம், அவ்வளோ பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டாம், கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய 2 நிகழ்வுகளால் நல்ல மழை இருக்கின்றன. விவசாயம் கண்டிப்பாக இந்த வருடம் கைகூடும் அப்படிங்கிற ஒரு நல்ல அறிவிப்பை நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். மீண்டும் நாளை வேறொரு புதிய அறிவிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.